இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கடையில் 4th ODI மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். போன போட்டியில் இங்கிலாந்து ஜெயிச்சது மூலமாக இந்த சீரியஸை அலைவாக வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா முதல் 2 போட்டியில் ஜெயிச்சு 2-1 அப்படின்னு இப்போதைக்கு லீடில் இருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சா ஆஸ்திரேலியாவுக்கு சீரியஸ் 14 in a row அப்படின்னு ஜெயிச்ச ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிரேக் போட்டாங்க. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜாம்பா இல்லாதது பெரிய பின்னடைவாக நான் பார்க்குறேன். அதை பற்றி பேசுவோம். செப்டம்பர் 27 12:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு, ஜெயிச்சிருக்காங்க. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். இருந்தாலும் ரீஸ் டொப்லி இன்ஜுரி ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால அவருக்கான இன்க்ளூஷன் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக கூட இருக்கலாம், இல்லை மாத்தி பார்ட்ஸுக்கு பதிலாக இருக்கலாம். மாத்தி பார்ட்ஸ் நல்ல போலிங் கொடுக்குறாரு, அதில் டவுட்டே இல்லை. இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் காலம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும். ரீஸ் டொப்லி ஒரு வேளை மாத்தி பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீஸ் டொப்லி லார்ட்ஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கார். அந்த பேஸில் ரீஸ் டொப்லிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கலாம். ஃப்ளிப் சால்ட்டு டக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. சால்ட்டு டோட்டலாகவே டவுனாக இருக்கார். கண்டிஷன் பேஸில் ஓகேவான பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. ஸ்டில் ஸ்கோர்ஸ் வரல. டக்கெட் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கார். வில் ஜாக்ஸ் போன மேட்ச் நல்லா விளையாண்டார், அது தொடரும்னு எதிர்பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்கு போன மேட்ச்சு தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போனார். கேப்டன் இன்னிங்ஸ் விளையாண்டார், செஞ்சுரி அடித்தார், அதனால் அந்த டீம் ஜெயிச்சுது. ஜேமி ஸ்மித்து மிடில் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டோன் T20 சீரியஸ் நல்லா பண்ணார். பட் இந்த ஒன் டே சீரியஸ் அவருக்கு ஃபேவராக இல்லை. பவுலிங் பேஸ்லையும் சரி, பேட்டிங் பேஸ்லையும் டோட்டலாக கொலாப்ஸு. ஜேக்கப் பெத்தல் டீசன்ட் பிளேயர், டாப் ஆர்டர் வரும்போது நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கிரேட் அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது. பிரைடன் காசனை கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம், அவரோட எபிலிட்டிக்கு அவுட்புட் வரலை. ஜோஃப்ரா ஆர்ச்சர், மாத்யூ பார்ட்ஸ், ஆதில் ரசீத் அப்படின்ற மாதிரி இந்த பவுலிங் இருக்குது. ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் யூனிட்னு சொல்லலாம். பேட்டிங் பேஸில் பெட்டராக ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற பிளேயர் இல்லை, அதனால் இந்த சீரியஸ் அவங்களுக்கு ஃபேவராக இருக்காதுன்னு தோணுது. ஆஸ்திரேலியா மாத்திசாட் டிராவிசெட் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் டிராவிசெட்டுக்கு சின்ன அளவுக்கு இல்னஸ் இருந்தது, அதனால் விளையாடாமல் இருந்தார். இந்த போட்டியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இன்னொரு பக்கம் ஜாம்பாவும் உள்ளே வந்துடுவா. இடையில பிரேக் இருந்ததுனால கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு. பாசிபிளாக க்ரீனு வழி விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சீனாபாட் அந்தளவுக்கு கிரேட்டாக இந்த சீரியஸ் எடுத்துகிட்டு போகலை. ஒரு பாயிண்டில் லியாம் லிவிங்ஸ்டோன் T20 செமையாக பண்ணார் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சீரியஸை பொறுத்தவரை. அண்ட் அதே மாதிரி சீனாபாட் T20 நல்லா பண்ணார். பட் ஒன் டே சீரியஸ் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை, அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபார்மட்டில் அப்படியே கேம் மாறுது அப்படின்றதுக்கு சீனாபாட் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோனோட இந்த சீரியஸ் உதாரணம்னு சொல்லலாம். மாத்திசாட் டிராவிசெட்டு ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஹெட்டு முதல் போட்டியில் 150+ அடித்தார். இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக 2 150+ அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். மாத்திசாட் டீசன்ட் பிளேயர், ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஆனால் அந்த கன்வர்ஷன் இல்லாமல் இருக்குது. இன்டர்நேஷ்னலில் இந்த இடம் அவருக்கான இடமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது. அது அவருக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும்னே நான் நினைக்கிறேன். நிச்மாஸு டீசெண்டான கேப்டன், ஆனால் அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே வரலை. குறிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு தடுமாற்றத்தை ஷோ பண்ணுறாரு. ஸ்டீவன் ஸ்மித்து, மார்னஸ் லாபிச்சன் மிடில் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. போன மேட்ச்சு ஸ்மித்துக்கான மேட்சாக இருந்தது, ஒரு இடத்துல நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்தாரு. லாபிச்சன் இனிஷியலாக அவுட் ஆகிட்டார், அவருக்கான ட்ராக்காக இருந்தது. பட் ஏர்லியாக ஒரு ஸ்வீப் அடித்து காலியானார். அலெக்ஸ் கேரி இவரை பற்றி தான் போன மேட்ச் பேசணும். டீசன்ட் பிளேயர், டவுட்டே கிடையாது. டாப் ஆர்டரில் வரும்போதும் டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. கிரிட்டிக்கல் கண்டிஷனை லைக் பண்ணுவார். ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்றது கூட ஒரு வியூவர் அவர் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கிடையாதுன்னாரு. ஆப்வியஸாக ஓகே தான், ஏன்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்ற இடத்துல அவர் வைக்க முடியாது தான். பட் கிரிட்டிக்கலான கண்டிஷன் வரும்போது அப்போ டீமை கரையேற்றுறதில்ல ஒரு ஷோ பண்ணுறாரு. அது சூப்பரான ஒரு விஷயம். முதல் போட்டியாக இருக்கட்டும், ஸோ அப்போ 2வது போட்டியாக இருக்கட்டும், போன போட்டியாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதை ஷோ பண்ணுறாரு. கிளென் மேக்ஸ்வெல் டீசெண்டான பேட்டிங், டீசெண்டான பவுலிங். இன்டர்நேஷ்னல் வரும்போது அவரோட டீம், அது ஆஸ்திரேலியா டீமுக்குன்னு வரும்போது கண்டிப்பாக டீசென்ட் சக்ஸஸ் கொடுக்குறாரு. ஆரோன் ஹார்டி அவரோட பேட்டிங் ஆட லோன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு லேட்டாக வந்தால் கூட கொடுக்க முடியுது. அண்ட் பவுலிங்கில் டீசெண்ட் அவுட்புட் கொடுக்க முடியும், சொல்லவே தேவையில்லை. நல்ல குவாலிட்டி ஆல்ரவுண்டர். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மேலே வருவார்னு எதிர்பார்க்கலாம். டொமஸ்டிக்கில் நிறைய மேலே வந்து அவுட்புட் கொடுத்துருக்காரு. BBLல கூட இன்னும் மேலே வர்றதை பார்த்துருக்கோம், பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு
கண்டிப்பாக வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட் அவுட்புட் இவரால் கொடுக்க முடியும் அப்படின்றத ஷோ பண்ணுவார் நம்புகிறேன். அதை பற்றி ட்ராக் பேஸில் பேசும்போது பேசலாம். ஆடம் ஜாம்பா இங்கிலீஷ் டீமுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட் அவுட்புட்டை எப்பயுமே கொடுக்க முடியும். அதுவும் இப்போ இருக்கிற பவர் பிளே ரூல்ஸு பவர் பிளே 3ல் நிறைய ஃபீல்டர் வெளியில் வைக்கலாங்கிற அந்த இடத்துல டெஃபினட்டாக ஆடம் ஜாம்பா வர வாய்ப்பு. ஜோஸ் ஹேசல்வுட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கலாம். லென்த்தில் கரெக்டாக இருக்கார், ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் உள்ள வரல அப்படின்றத பார்க்குறோம். லார்ட்ஸ் லண்டனில் தான் இந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது. மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெல் ஆஃப் ரெயின் இருக்குது. அந்த ரெயினை தாண்டி இந்த மேட்ச் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா முழுமையான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் ரெயின் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு அதை பார்த்துக்கணும். பாசிபிளாக கொஞ்சம் டிலே ஆகலாம், இல்லை ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏர்லி ஸ்விங் எதிர்பார்க்கலாம். லார்ட்ஸ் லண்டன் கண்டிப்பாக பவுலர்ஸுக்கும் ஒரு இடத்துல ஃபேவர் பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் ரீஸ் ஸ்டோப்லி 6 விக்கெட்டாக அங்கே எடுத்திருக்காரு. அது வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. அண்டு ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கு விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருக்கார். 3 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்க்கணும். அதில் ஒரு 5 விக்கெட் ஹால், ஒரு 4 விக்கெட் ஹால், அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அதனால் பேசர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ராக். அதுக்காக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு யோசிக்க தேவையில்லை. விக்டோரி 2 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதே நேரத்தில் சான் வார்ன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்வான் 5 விக்கெட் ஆள் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும்போது டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸும் நிறைய நேரங்களில் ரோல்குள்ளே வர்றாங்க. ஆடம் ஜாம்பா மாதிரி பவுலரும் இங்கே ரோல்குள்ளே வரலாம். அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேக் எண்டில் லியாம் லிவிங்ஸ்டோன்லேருந்து எடுத்துக்கலாம். ஜேமி ஸ்மித்து கூட ஓகே, கண்டிப்பாக வந்து ஸ்பின்னரை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லலாம். பட் அவரையுமே இதில் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். லியாம் லிவிங்ஸ்டோன்லேருந்து பார்த்தா பேத்தில் விட்டுடலாம். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாகவோ பேசருக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க பார்க்கறனால அவரை விட்டுருவோம். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. அதனால் ஆடம் ஜாம்பா டெஃபினட்டாக பேக் எண்டில் பயங்கர சக்ஸஸ் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாமே பார்க்கணும். அதனால் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் ட்ராக் பேஸில் பேச சப்போர்ட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஸ்பின்னர்ஸும் ரோல்குள்ளே வராங்க. பட் அதில் ஆதில் ரசீது மேட்சை விக்கெட் கூட லார்ட்ஸில் எடுக்கலை. லார்ட்ஸ் அவ்வளோ ஃபேவர் பண்ணலை ஆதில் ரசீதுக்கு அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மைண்ட் பண்ணிக்கோங்க. 69 மேட்ச்சில் 33 பேட் ஃபஸ்ட்டு, 33 சேசிங் ஈக்குவலாக இருந்திருக்கு. நல்ல ஸ்கோர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் ப்ரெஷரில் காலியாக இருக்காங்க. இங்கிலாந்து 334க்கு 4 அப்படிங்கிற ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 107க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 33 செஞ்சுரி வந்திருக்கு. ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது மொத்தமாக 69 மேட்சும் போது 138 இன்னிங்ஸ். அதில் ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டு. ஸோ அது விட்டுருவோம். சில ரெயின்ஃபால் மேட்ச் இருக்குது. 138 இன்னிங்ஸில் 33 செஞ்சுரிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப காலமாக இருக்கிற அந்த கிரவுண்டு அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த பேஸில் 33 செஞ்சுரிங்கிறது குறைவு. பவுலர் பேஸில் நிறைய நேரங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால் நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணி டீம்ஸை செட் பண்ணணும். அண்ட் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த 2 டீமுக்கு இடையில அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் பேஸில் நிறைய விழுது. ஸோ கடந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வர அளவுக்கு விக்கெட்ஸையும் விடுறாங்க அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம டீம் செட் பண்ணும்போது நியூட்ரல் டீம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். 200க்கு கீழே 14 முறை வந்திருக்கு, 300க்கு மேலே 10 முறை வந்திருக்கு. நம்மளோட ஸ்கோர் எதிர்பார்ப்பு 250 to 300 அப்படிங்கிற அந்த ரேஞ்சு தான். இதில் சில ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. குறிப்பாக மேக்ஸ்வெல் மாதிரி, ஹார்டி மாதிரி பேக் அண்ட் பிளேயர்ஸு, அதே மாதிரி கேரியும் ரன்ன பாலுக்கு மேலே அடிக்கக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்கவர் தான். ஸோ பேக் எண்டில் இந்த மாதிரி பிளேயர்லாம் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஸ்கோர் கூட போஸ்ட் பண்ணலாம். 334/4 அப்படிங்கிறது 50 ஓவர். இதில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போகிற ஸ்கோராக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்கோரை கூட பீட் பண்ண ஆச்சரியப்படுறதுல. பட் ஒரு பாயிண்ட்டை மைண்ட் பண்ணிக்கணும். ஏர்லி க்ளவுடி கண்டிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னதான் மேட்ச் ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த ஸ்விங் அப்படிங்கிறது இனிஷியலாக கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல டாப் ஆர்டர் கொலாப்ஸ் கூட ஆகலாம். இப்போ பேக் எண்டில் இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆடணும். குயிக்காக ரொட்டேட் பண்ணிலாம் போக முடியாதனால இங்கே சேசிங் ப்ரிஃபரபிள். சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக பேசருக்கு எடுக்கும் ஸ்பின்னருக்கு எடுக்காதுன்னு மறுபடியும் திங்க் பண்ணாதீங்க. பேசருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். லேட்டர் பேஸில் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் ஆகலாம் அந்த ரெயின்ஃபால் இந்த மாதிரி விஷயம்னால.
இப்போ ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். குறிப்பாக ஜாம்பா மாதிரி பிளேயர் மேட்சப் பேஸில் ஆப்போனன்ட்ஸில் இருக்கிற பிளேயர்ஸை காலி பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீம் செட் பண்ண பாருங்கள். கேப்டன் சாய்ஸுக்கு நிறைய பேர் போயிருக்கிறது வில் ஜாக்ஸு, டிராவிஸ் ஹெட் அண்ட் மேக்ஸ்வெல். ஸோ டிராவிஸ் ஹெட்டு போன மேட்ச்சில் இல்லை இருந்தால் கூட பிக் பேஸில் குறைவாக பிக் பண்ணியிருந்தால் கூட கேப்டன் சாய்ஸுக்கு நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. அது காரணம் சில பேருக்கு அவர் வருவார்னு தெரியும். வந்தார்னா கண்டிப்பாக ஹை பிக்கில் ஹை பர்சன்டேஜ் பிக்கில் அவர் தான் இருப்பார். சில நேரங்களில் பவுலிங் பேஸில் கன்சிடரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு பாயிண்டில் மேக்ஸி பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹார்டி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மாற்றி ஷாட்டுக்கு சில நேரங்கள் ஓவர் கிடைக்கிறனால ஹெட்டுக்கான அந்த ஓவர் கிடைக்கும்னு நம்பி சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ட்ராக் டவுனாக இருக்குது, டவுன் ட்ராக் கொடுத்தா மட்டும் ஒரு ஸ்பின்னர் பேஸில் இன்னுமே தேடுறாங்க அப்படின்னா ஹெட் பக்கம் போகலாம். அப்பயுமே லாபேஷன் ஒரு சைடு இருக்கார், அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனில் ஹேசல்வுட், ஸ்டார்க் இருப்பாங்க, ஜாம்பா இருப்பாங்க. ஸோ மேக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர். ஸோ அதனால் நிறைய ஹெட்டு மேலே யோசித்து போக வேண்டாம். அதே மாதிரி லாபேஷன் மேலேயும் நிறைய யோசித்து போக வேண்டாம். ஸோ அதனால் பார்க்கணும். அந்த இனிஷியலாக ஆஸ்திரேலியா பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெயின்ஃபால் இருந்தால் கூட சில நேரங்களில் ஹெட்டு அடிச்சிருவார், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த இடத்துல விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஹெட்டை கொஞ்சம் மறைச்சி வைக்கலாம். அந்த இடத்துல கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டாம். வில் ஜாக்ஸு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஹெட்டு அண்ட் கேரிக்கு எகென்ஸ்டாக போல் பண்ணலாம். லேட்டராக ஸ்டார்க் இருந்தால் கூட அந்த இடத்துல கூட வில் ஜாக்ஸை கொண்டு வரலாம். முன்னாடி நிறைய நம்புற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டோன் இருந்தார். T20 அந்த மாதிரி ரிசல்ட்டை தான் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிறதுனால வில் ஜாக் சைடு கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் போகுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. கடந்த 2 மேட்ச்சில் அதை கொஞ்சம் பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல பாசிபிளாக வில் ஜாக்ஸ் ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுனால பேட்டிங் பேஸ்லையும் டிஸ்பிளே பண்ண முடியும். கொஞ்சம் லேட்டர் பேஸ் மேட்ச்சில் நல்ல அவுட்புட் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஏர்லி மார்னிங் மேட்ச்சு 3:30 மேட்ச்சில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மிடில் மேட்ச்சில் கொஞ்சம் டவுனாக இருந்தால் ஃபஸ்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச்சு லேட்டாக ஸ்டார்ட் பண்ண மேட்ச், அதில் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாரு. இது மாதிரி விஷயங்களையும் நம்ம நோட் பண்ணணும். கிளென் மேக்ஸ்வெல் பாசிபிளாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி இவர் கொஞ்சம் பேட்டிங் வந்தால் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பிரைடன் காசு, ஸ்டார்க்கு, ஜாம்பா இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ட்ராக்கு நம்ம பேஸில் பார்க்கும்போது 4 விக்கெட் ஹால் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி 4 விக்கெட் அபோவ் அப்படிங்கிற மாதிரி 33 டைம்ஸ் வந்திருக்கு. அதில் 5 விக்கெட் ஹால் பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கு. அதுலேயே 2 டைம் 6 விக்கெட் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு எந்த அளவுக்கு செஞ்சுரிஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஈக்குவலாக 4+ விக்கெட்ஸும் இருந்திருக்கு. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் பவுலர்ஸை கேப்டனாக போகிறதும் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். இந்த கண்டிஷன் பேர்லேயும் யோசிக்கும் போது ஸ்டார்க்கு மறுபடியும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே 5-4-1 அப்படின்னு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஜாம்பா பேக்கெண்டில் விக்கெட் எடுக்க முடியும். அதுக்கான ரீசனே சொல்லிட்டேன். பிரைடன் காசு பேட்டிங் பேஸில் பேக்கெண்டில் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். இது வரைக்கும் அதை அவ்வளோவா பார்க்கல. பட் ஸ்டில் பிரைடன் காசு, ஜாம்பா இந்த பேட்டில் யோசிக்கும் போது ஜாம்பா கிட்ட 2 முறை இந்த சீரியஸ்லேயே அவுட் ஆகிருக்காரு. ஸோ 2 மேட்ச் தான் மீட் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச்லையுமே அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஏன்னா ஜாம்பா மாதிரி ஒரு குவாலிட்டி கூகுளி கிட்ட டெஃபினட்டாக பிரைடன் காசு காலியாக தான் வாய்ப்பு. ஸோ அதனால் பிரைடன் காசை ஆரம்பத்தில் ரேட் பண்ண அளவுக்கு ஜாம்பாவுக்கு எகென்ஸ்டாக விளையாடுறதுனால ரேட்டை குறைச்சி தான் நான் ரேட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் யோசித்து கேப்டனாக போடுங்க. பட் ஸ்டில் ஒரு பாயிண்டில் பவுலிங்கில் 3 விக்கெட் இந்த மாதிரி எடுத்தால் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். ஜாம்பா அவாய்ட் பண்ணலான்னு நினச்சி டோட்டலாக விட்டுட்டு லூஸ் பால் மட்டும் 1-2 ரன் அடிச்சுப்போம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு சூழல். ஒரு வேளை இங்கிலாந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி ஒரு ஸ்டெடி பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல மேனேஜ் பண்ணி ஆட முடியும். இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜேமி ஸ்மித்து, மாத்தி பாட்ஸு, ஹார்டி அண்டு ஹேசல்வுட் இவங்களை கொஞ்சம் யோசிக்கணும். லேட்டர் பேஸில் வர்ற பேட்டர் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஒரு கண்டிஷன் பேரில் மட்டும்தான். அந்த பாயிண்டில் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அண்ட் அதுலேயுமே ஃபஸ்ட் பேட் பண்ணுற இடத்துல பிளிப் சால்ட்டு கொலாப்ஸ் பண்ணால் கூட ஜேமி ஸ்மித் பின்னாடி வந்து நல்லா அவுட்புட் கொடுக்கலாம். அண்டு க்ளவ் வந்து சால்ட்டு இல்லை, ஸ்மித்துக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டும் கிடைக்கலாம். மாத்தி பாட்ஸ் பேக்கெண்டில் கொஞ்சம் பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணலாம். நல்ல அவுட்புட் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. நியூ பால் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அங்கே ஒரு இடத்த யோசிக்கணும். ஆரோன் ஹார்டி பாசிபிளாக நியூ பால் போட மாட்டார். ஹேசல்வுட் அண்ட் ஸ்டார்க் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா மட்டும் ஹார்டியை நியூ பாலில் கொண்டு வந்து விடலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல பட் கண்டிப்பாக வந்து ஹார்டியோட ரிசல்ட்டு பேட்டிங் பேஸில் ஒருவேளை பேட் ஃபஸ்ட் ஆஸ்திரேலியா பண்ணால் ரிசல்ட் கொடுப்பார். அண்ட் செகண்ட் ஆஃப் பவுலிங் போடும்போது நிறைய நேரங்கள் நல்லா விக்கெட் டேக்கிங்கில் வந்திருக்காரு. அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் இது வரைக்கும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. பட் கண்டிப்பாக நல்ல பவுலர். இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. ஸ்டார்க்கு
ஏற்கனவே இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு 2 மேட்ச் 4+ விக்கெட்டில். அண்ட் அந்த வகையில் கண்டிப்பாக ஸ்டார்க்கு ட்ரை பண்ணலாம். ஆடம் ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட் அவுட் கொடுக்க முடியும். பட் அதே நேரத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கூட ஜாம்பாவோட பேக் அண்ட் பவுலிங் இருக்குது. 40 ஓவர்+ வீசுறதுனால அந்த இடத்துல ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் நான் பார்க்குறேன். அண்ட் பேட் ஃபஸ்ட்டாக பவுல் ஃபஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேட் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, பவுல் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற தாட்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இருக்காது. இனிஷியல் க்ளவுட் கண்டிஷன் அப்படின்றனால இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் பேட் ஃபஸ்ட்டாக அப்படின்றது கேள்வி வச்சுருக்கேன்னா, இது டே மேட்ச்சு 12:30 ஸ்டார்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர்லியாக இந்த கண்டிஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு வேளை பேட் ஃபஸ்ட்டு பண்ண யோசிப்பாங்களோ அப்படின்ற தாட் தான். பட் ஃபேக்டர் அப்படி இல்லை, கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இங்கே சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கிலாந்து சேஸ் பண்ணால் சீரியஸ் ஸ்டில் அலைவாக இருக்கும். ஸ்டார்க் அண்ட் ஜாம்பா கடையில் கேப்டன் ட்ரை பண்ணுறேன். ஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஈவன் ஆஸ்திரேலியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் கூட அவங்களோட பேட்டிங் டெப்த்து பெருசாக இருக்குது. மிடில் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. குறிப்பாக ஸ்மித்து, லாபஷன் இவங்கெல்லாம் நல்லா அவுட்புட் கொடுக்கலாம். ஒரு வேளை பேட் ஃபஸ்ட் பண்ணால் ஹெட்டு மாதிரி பிளேயரை மிஸ் பண்ணி போகிறது கூட ஒரு டீசன்ட் கிராண்ட் லீக் சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஹெட்டை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் எனக்கு பேக்ஃபயராக இருக்குது. நான் எப்போ மிஸ் பண்ணுறேனோ அப்போ நல்லாவே அடிச்சிட்றாரு. ஸோ அது ஒன்று இருக்குது. எனிவே ஒரு ட்ரை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டாப் 3 பிளேயர்ஸை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது, ஃபஸ்ட் பேட் பண்ணுற பிளேயரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது டீசன்ட் கிராண்ட் லீக் பிக்குக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். கிராண்ட் லீக் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். லார்ட்ஸ் லண்டன் ஒரு சில நேரங்களில் இனிஷியல் பேட்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இமாம் உல் ஹக் ரீசெண்டாக செஞ்சுரி அடித்தார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் சண்டிமல் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சப்கான்டினென்ட் பிளேயர்ஸும் அங்கே போய் அடிச்சிருக்காங்க செஞ்சுரி. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம அடிக்க மாட்டாங்க அப்படின்றலாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அந்த கண்டிஷன் பேரில் தான் நம்ம யோசிக்கணும். இது டே ஸ்டார்ட் அப்படின்றதுனால எந்த ஒரு இம்பேக்டும் பிச்சில் இல்லை. அந்த ரெயின் ஃபேக்டர்னால வர பிச் இம்பேக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே ஓப்பனர்ஸ் விளையாடலாம். அதை ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிளாரிட்டி கிடச்சிதுன்னா பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் அந்த க்ளோஸ் டைமில் தான் அந்த டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் அதுக்குள்ளே பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களால் ட்விட்டர் பிக்சர் இந்த மாதிரி இடத்துல பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா டெஃபினட்டாக அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். டாப் 3 பிளேயர்ஸ் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் பிக் பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிஷன் அது அவ்வளோ ஈஸியாக கொடுக்காதுன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் விஷன் 11 விளையாட பாருங்கள். விஷன் 11 இந்த மாதிரி ஃபார்வர்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா 7:4 கான்செப்ட் அங்கே பெரிய கான்டெஸ்ட் பேஸில் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே 1:10 கான்செப்டும் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சிங்கிள் பிக் இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ரிவர்ஸ் ஃபேண்டசி இருக்குது. அதெல்லாமே பயன்படுத்திங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய இன்கம்மை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.